ஓம் நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நவ கிரகங்களில் சனி பகவான் சற்று வித்தியாசமானவர். ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன்களை கணக்கெடுத்து முழுமையாக தன் வசம் வைத்திருக்கக்கூடியவர். உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கணக்கெடுத்து வைத்திருக்கக்கூடியவர். சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் 20/12/2023 புதன்கிழமை அன்று மாலை 4:53 மணிக்கு கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி பகவான். கடந்த 2.5 வருட காலமாக சரவீடான மகராசியில் உட்கார்ந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பார்த்தார் சனி பகவான். காலபுருஷ தத்துவப்படி கர்மஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் இருந்து கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு கர்மாவிற்கு தகுந்தாற்போல பலாபலன்களை தந்தார். இப்போது சனி பகவான் அவரது மூல திரிகோண வீடாகிய கும்பத்தில் மனதிற்கு பிடித்த லாப வீட்டில் அமர்கிறார். ஆகவே அனைவருக்கும் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி வீசுவார். இதுவரையிலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கெடுபுடியுடன் பலன் தந்த சனி பகவான் இப்போது கண்ணீர் சிந்தி கதறுபவர்களை எல்லாம் கரையேற்ற மனம் கரைந்து வருகிறார். இனி தனி மனித வருமானம் உயரும். மக்கள் மனதில் இருந்த பயம் விலகும். உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை வளரும். சொந்த தொழில் தொடங்குவோர்கள் அதிகம் ஆவார்கள். எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தின இந்த தொழிலை, இந்த கடையை நான் இன்னும் பெருசா எடுத்து நடத்தலாம் இருக்கேன் என்று சிலர் குடும்ப தொழில் நுழைந்து பெரிய வளர்ச்சியை காண வாய்ப்புகள் உள்ளன. சனி பகவான் மேசத்தை பார்ப்பதால் தலை சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும். சிம்மத்தை சனி பார்ப்பதால் குறை பிரசவம் அதிகமாகும். ஆண் குழந்தை பிறப்பு உயரும். விருச்சகத்தை சனி பார்ப்பதால் மக்களிடையே சேமிப்பு அதிகரிக்கும். இளைஞர்களை விட முதியோர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும். மொத்தத்தில் கும்பச்சனி மக்கள் மனதில் குதூகலத்தையும் தெளிவையும் தருவதுடன் வருங்காலத்திற்கான வழியையும் காட்டிக் கொடுப்பதாக அமையும். கடகராசி அன்பர்களே, சனி பகவான் இப்போது 20/12/2023 முதல் 6/3/2026 வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அஷ்டமத்து சனியாக அமர்கிறார். அனுபவங்களால் உங்களை செம்மைப்படுத்துவார். 2ஆம் வீட்டை அவர் பார்ப்பதால் சாதுரியமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். எனினும் சகல விஷயங்களிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படுத்தி பிரிவை உண்டாக்க சிலர் முயற்சி செய்வார்கள். உஷாராக இருக்க வேண்டும். நேரம் கட்ட நேரத்தில் பயணிக்க வேண்டாம். வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடும். யாரையும் முழுமையாக நம்பி ஏமாற வேண்டாம். வங்கி காசோலைகள் முக்கிய பத்திரங்கள் விஷயத்தில் கவனம் தேவை. மகனின் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு சிலரின் சிபாரிசை நாடுவீர்கள். மகளின் திருமணத்திற்காக கடன் வாங்க வேண்டி வரும். பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனதை வாட்டும். யாரை நம்புவது என்கிற மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். வரவேண்டிய பூர்வீக சொத்து பங்கை போராடி பெறுவீர்கள். வழக்கில் வழக்கறிஞரை மாற்றுவீர்கள். சொத்து வாங்குவது விற்பதில் வில்லங்கம் வந்து விலகும். திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மாத்திரையையும் உட்கொள்ள வேண்டாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருங்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் சாதுரியமாக பேசுவீர்கள். ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். சனி பகவான் உங்களின் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் சிலரை சந்தேக கண் கொண்டு பார்ப்பீர்கள். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வந்து சரியாகும். 20/12/2023 முதல் 22/2/2024 வரை உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி செல்வதால் இக்காலகட்டத்தில் எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காண்பீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பும் உதவியும் கிட்டும். 23/2/2024 முதல் 15/3/2025 வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் திடீர் பயணங்கள், தாயாருக்கு உடல்நல பாதிப்பு, வழக்கால் நெருக்கடி ஆகியவை வந்து நீங்கும். 16/3/2025 முதல்
6/3/2026 வரை உங்கள் சஷ்டாமதிபதியும் பாக்கியாதிபதியுமான குரு பகவானின் பூராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்கிறார். இந்த காலகட்டத்தில் திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கியிருக்கும். பிள்ளைகளின் உயர்கல்வி, திருமணம் குறித்து கவலைகள் தலை தூக்கும். அலுவலகம் செல்லும் பெண்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்தபடி சம்பளம் உயரும். வியாபாரிகளே, ஆழம் தெரிந்து கால் வையுங்கள். போட்டிகள் அதிகரிக்கும். பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். அரசு விஷயங்களில் அலட்சியம் காட்டாதீர்கள். இரும்பு, கடல் உணவு வகைகள், ரசாயன வகைகள், கட்டட உதிரி பாகங்கள் மூலம் லாபம் வரும். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களால் மறைமுக பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு புது அதிகாரியால் நீங்கள் சில நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். எனினும் சம்பளம் உயரும். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் புது வாய்ப்புகளும் பொறுப்புகளும் சற்று தாமதமாக கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி செலவுகளிலும் பிரச்சனைகளிலும் சிக்க வைத்தாலும் கடின உழைப்பின் மூலம் சாமர்த்தியமாக யோசனைகளாலும் சாதிக்க வைப்பதாக அமையும். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி காலம் என்பதால் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகாவில் இருக்கும் பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் மிகுதியான நன்மைகளை பெறலாம். திங்கள் கிழமைகளில் சிவாலயம் சென்று வரலாம். குஞ்சனூரில் அருள்பாலிக்கும் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவது நல்லது. விசேஷ நாட்களில் வெள்ளி விளக்கில் பஞ்சு திரியிட்டு நெய் தீபம் ஏற்றுவது நற்பலனை அளிக்கும். சனி பகவான் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது. ஆனால் உண்மையில் சனி பகவான் நம் கர்ம வினைகளை கழிக்க உதவும் கிரகமூர்த்தி. நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான்தான். வாழ்க்கையில் எந்தவிதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை கீழே போக செய்ய மாட்டார். நன்கு கவனித்து பார்த்தால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மகரம், கும்பம் ஆகிய 2 ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடுகள். அருகிலேயே இருக்கும் 2 லக்னங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே. துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேச ராசியில் நீசமடைகிறார். சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. எனினும் சனி பகவானின் திருவருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு. விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள ஊர் கல்பட்டு. இங்கு அருளும் சாந்த சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திர நாளில் வணங்கி வாருங்கள். வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள். வாழ்வில் வளம் பெருகும். திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள். ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள். தடைகள் நீங்கி நல்லது நடக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.